இப்பொழுது மிரட்டல் பணியில் பதவியேற்ற சில மணி நேரங்களிலேயே மிரட்டலை ஆரம்பித்திருக்கிறார்கள். வன்முறையை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். அராஜகம் அரங்கேறி இருக்கிறது. அக்கிரமம் தொடங்கி இருக்கிறது. இந்த ஆட்சி எப்படி நடைபெறும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியை அருமையான நமது ஓபிஎஸ் அவருடைய இல்லத்தை கல்லெறி விட்டு தாக்குகின்ற இந்த குண்டர்களை ஏவி விட்டு தாக்குகின்ற இந்த கொடிய நிகழ்வுகளை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த ஆட்சியின் லட்சணம் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சியே சான்று. சட்டம் ஒழுங்கை இவரெல்லாம் எப்படி பராமரிக்கப் போகிறார் என்பதற்கு மக்கள் தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட அக்கிரம ஆட்சி நீடிக்காது, ஒருபோதும் நீடிக்காது. அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த தர்ம யுத்தம் ஒரு குடும்பத்தின் கோர பிடியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்கின்ற இந்த அறப்போர் எவ்வளவுதான் அச்சுறுத்தல் நடத்தினாலும், அராஜகத்தை தொடங்கினாலும், இந்த அச்சுறுத்தல் மூலமாகவும் அராஜகம் மூலமாகவும் வன்முறையின் மூலமாகவும் அடக்கி ஒடுக்கிவிட முடியாது. மாறாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல பந்து அடிக்கத்தான் உந்தும் என்பார். அதை போல நீ வன்முறை வெறியாட்டத்தை தூண்டுகின்ற வன்முறை வெறியாட்டத்தை நீ அவிழ்த்து விட்டு அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டு மிரட்டல் பணியில் இறங்கினால் அது பலமுறை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய